ரொம்ப நாள் ஆச்சு மலை சைடு சுத்தி பார்த்து. சரி சில மூலிகைகள்லாம் பறிச்சுட்டு வரலாம். அதே மாரி புதுசா ஏதாவது மூலிகைலாம் நம்ம கண்ணுக்கு தென்படுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். இந்த ஏரியா பண்ணையிலிருந்து ஒரு 5, 6 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். வீடு வந்து அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுன்னு தான் இருக்கும். குட்டி குட்டி மலையா இருக்கும். அப்புறம் மலையிலேயே நம்ம போற மாரி தான் இருக்கும். ரொம்ப அழகாவே இருக்கும். அங்க குட்டியா ஒரு விநாயகர் கோவில். இங்க இதோட நெறைய தடம் வந்துட்டேன். அப்பப்போ பசங்க வந்து ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து கூட்டிட்டு வருவேன். ஏன்னா தனியா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சுத்தியும் வீடு இருக்கு. அங்கங்க ஆள்கள் இருக்காங்க. ஆனா அதிகமா இருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே வந்து அலரி மரம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நாட்டு பூனை மிஸ் அது நெறைய பக்கம் வளர்ந்துருக்கும். அதுவும் இருந்துச்சு. மழை பெஞ்சனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரப்பு மரம் ஒண்ணு இருக்கு. அதில வந்து நெறைய தலைகள் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? சுருங்கி சுருங்கி இருக்க மாரி இருந்துச்சு. சிலது வந்து ஃப்ரெஷ்ஷா தளஞ்ச மாரி இருந்துச்சு. அதில ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். சரி தேவைப்படும். நம்ம வந்து ஷாம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டைம் வந்து ஷாம்பு ஒண்ணு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு தான் பறிச்சுட்டு வந்தேன். அப்படின்னு நம்ம நெனைப்போம். அதுக்கப்புறம் அது கிடப்பிலேயே கடந்து போயிரும். எங்க வீட்டுக்காரோட அப்பத்தா அவங்கலாம் வந்து மலையிலேருந்து அரப்பு கொண்டு வந்து இது காய வச்சு இடிச்சு சல்லடையில சலிச்சு இத அரப்பு வந்து விப்பாங்களாமா. அரப்புக்கார அம்மான்னு தான் சொல்லுவாங்களாமா. நான் அரப்பு அப்பப்போ பறிச்சுட்டு வரத பார்த்துட்டு எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, "எங்க அப்பத்தா ஞாபகம் தான் வருது. எங்க அப்பத்தா வந்து அரப்புக்கார அம்மான்னு தான் சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒரு கை நெறைய வந்து அரப்பு பறிச்சுட்டு வந்தேன். நெறைய பறிக்கல. கொஞ்சம் மட்டும் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்துட்டேன். அங்கருந்து கொஞ்சம் இறக்க மாதிரி இருக்கு. என் பையன் என்ன பண்ணான், குடு குடு குடுன்னு இறங்கி நடந்து போயிட்டான். அப்புறம் நாங்க வந்து, "தம்பி நில்றா" அப்படின்னு சொன்னா, இங்கேருந்து "நான் உனக்கு முன்னாடியே போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டுருந்தேன். அப்புறம் நாங்க அப்படியே ஸ்லோவா போய் தம்பிய பிக்கப் பண்ணிட்டு, அப்புறம் அங்க ஒரு குட்டி மலை இருக்கு. இது அடிக்கடி வர மலை தான். இவங்க என்ன தேடுறாங்க அப்படின்னா, அந்த செத்து செத்து உயிர் பிழைக்கும் சொல்லுவேன் இல்லைங்க, மயில் சிகை, அப்புறம் இன்னொன்னு பெரணின்னு நெனைக்கிறேன். அந்த செடிய வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்துல வந்து மலைய சுத்தியும் வந்து நெறைய வந்து வெப்பாலை செடிகள் இருக்கு. இது வந்து நல்லா கொழுந்தா இருக்குங்களா, இன்னொரு வெப்பாலை மரத்துல வந்து ஃபுல்லா பூ தான். இலைகள் அதிகமா இல்ல. பூக்கள் தான் ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கறக்கே வந்து அதிகமா அழகா இருக்கு. இனி வந்து காய் வைக்க ஆரம்பிச்சுரும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ ஃபுல்லாமே காய் வச்சிருந்துச்சு. இப்போ வந்து அந்த காயெல்லாம் வந்து நெத்தாயி, காஞ்சு, பறந்து போய் இப்போ திரும்பியும் வந்து பூ வச்சிருக்கு. அந்த மலையே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கொஞ்சம் வந்து காஞ்சு போன மாரி இருக்கு. ஏன்னா மழைக்காலமா இருக்கும்போது நெறைய செடிகள் இருக்கு. நெறைய மூலிகைகள் இருக்கும். அதே மாரி விலாமிச்சை வந்து இந்த மலையில வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இங்கேருந்து தான் நான் விலாமிச்சை கொண்டு வந்து வச்சேன். அப்புறம் நம்மளுக்கு கள்ளிமுளையான் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எப்பயுமே வந்து கள்ளிமுளையான் பறிச்சேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு வந்துருவேன். முழுசாலாம் பறிக்க மாட்டேன். திரும்பி அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா, திரும்பி வளர்ந்துருக்கும். திரும்பி வந்து கொஞ்சமா பறிச்சுட்டு விட்டுட்டு வந்துருவேன். நெறைய மூலிகை செடிகள் வந்து அழிவு விளிம்புல இருக்கு. நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனா ஒரு இடத்துல இருக்கு பறிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாரி கொஞ்சமா பறிச்சுக்கங்க. மத்தத விட்டுட்டு வந்துருங்க. அது திரும்பி வந்து உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். மலைகள்ல நெறைய பக்கம் வந்து இந்த கள்ளிமுளையான் இருக்கு. நான் கொஞ்சம் பறிச்சுட்டு திரும்பி அந்த இடத்துல விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, திரும்பி போய் நம்ம தேடி பார்க்க தேவையில்லைல்ல. அந்த இடத்துலயே இருக்கும். நம்ம போறதே ஒரு 3, 4 மாசத்துக்கு அப்புறம் தானே போறோம். நம்மளுக்கு எப்படி கள்ளிமுளையான் கிடைக்கும். அதனாலயே அப்படி விட்டுட்டு வந்துடுறது. அந்த மலைய சுத்தி சுத்தி பசங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது செடிகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு செடி இருந்துச்சு. நான் இத தோண்டி பார்க்கலாமான்னு நெனச்சேன். ஈரம் இல்ல. அதனால தோண்ட முடியாது. கையில எதுவுமே வந்து கொண்டுட்டும் வரல. இந்த டைமும் ஃபெயிலியர். நெறைய இடங்கள்ல வந்து இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பார்க்குறேன். அத தோண்டி பார்க்கணும்னு நெனைக்கிறது என்னால முடியறதில்ல. சரி அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு. இங்க சுத்தி சுத்தி பார்க்கும்போது நெறைய அங்கங்க ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. பரவால்ல ஆள் நடமாட்டம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த மலைக்கு பக்கத்துல வந்து ஒரு தென்னந்தோப்பும் இருக்கு. இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குறக்கு அவ்ளோ அழகா இருக்குங்க. ரொம்ப அமைதியான இடம். எப்பயாவது ஒரு டைம் தான் வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கும். ரொம்ப அழகா அமைதியா இருக்கும். அப்புறம் தேடி தேடி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கள்ளிமுளையான் பறிச்சேன். அப்புறம் ரொம்ப பறிக்க முடியல. வெயில் வேற அடிச்சிட்டு இருந்துச்சு. பசங்களும் வந்து போகலாம் போகலாம் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்துட்டே கிளம்பிட்டேன். அப்புறம் போற வழியில வந்து விராலி இலைகள் நெறைய இருந்துச்சு. அத பாப்பா தான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது. ஜூம் பண்ணி எடுக்கிறது, ஜூம் அவுட் பண்றது இந்த மாரியே பண்றது. "அம்மா இது அழகா இருக்கு. இது என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் சொன்னேன், "இது விராலி இலை அப்படின்னு சொல்லுவாங்கடா. இத வந்து கை, கால் முட்டி வலிக்கெல்லாம் வந்து எண்ணெய காய்ச்சி வந்து தேய்ப்பாங்க." அப்படின்னு சொல்லி சொன்னேன். என் குழந்தைகளுக்கும் சேர்த்து சொல்லிக் குடுக்குறேன் நெறைய விஷயம். இப்ப நான் எங்க போறேன், என்ன செடி பறிக்கிறேன்னா, இது எதுக்கு யூஸ் ஆகும், எங்க இருக்கும் அதெல்லாம் வந்து நான் சொல்லிக் குடுக்குறது. அவங்க மூலியமா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இது தெரியும்ல அதனால. விராலி செடிகள் வந்து விதைகள் மூலியமாவே பரவுது. இது நெறைய பக்கம் காத்தடிச்சு பறந்து போய் மலை ஃபுல்லாமே விழுந்து விழுந்து நெறைய செடிகள் வந்து உருவாயிட்டுருக்கு. நான் கள்ளிமுளையான், சில அழகு செடிகள், அந்த பெரணி, அதுக்கப்புறம் மயில் சிகை இந்த மாரி குட்டி குட்டி சின்ன சின்ன செடிகளா தான் கொண்டு வந்தோம். பசங்க கொஞ்சம் பறிச்சு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் கள்ளிமுளையான் மட்டும் பறிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் வெப்பாலை பறிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் ஆயில் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மலையில வந்து நெறைய மூலிகைகள் இருந்துச்சு. அரப்பு, விராலி, கள்ளிமுளையான், அப்புறம் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு, வெப்பாலை,
நாட்டு பூனை மீசை, இந்த மாதிரி நிறைய மூலிகை செடிகள் இருந்துச்சு. ஒரு மலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மூலிகை செடிகள் இருக்கும். சில இடங்கள்ல வேறுபடும். விளாமிச்சைலாம் சில மலைகள்ல வந்து நெறையா இருக்கும். இப்போ போன மலையில வந்து விளாமிச்சை வந்து அதிகமா இருந்துச்சு. ஆனா காஞ்சு போய் இருந்துச்சு. என்னோட தேடுதல்ல நெறைய நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஏதோ ஒரு சில செடிகள் மட்டும் தான் மிஸ் ஆகும். ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிக்கல அப்படின்னா, அது நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் திருப்தியா இருக்கும். எப்படியோ தனியா போறக்கு வாய்ப்பு இல்லாம பசங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போய், அவங்களுக்கும் ஒவ்வொரு செடிய பத்தியும் சொல்லியாச்சு. கள்ளிமொழியான்லாம் என் பையன் எங்க பார்த்தாலும் இது கள்ளிமொழியான், ஸ்னேக் பிளான்ட்ட பார்த்தா இது ஸ்னேக் பிளான்ட், அரப்பு பார்த்தா அரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னுக்கும் அவங்களே பேர் சொல்றாங்க. பரவால்ல. நான் சொல்லிக் குடுக்குறதில்ல, அவங்களா கத்துக்கிறாங்க. நான் வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறதா இருக்கட்டும், இல்ல நான் ஒவ்வொரு செடிய பார்க்கும்போது அதுக்கு பேர் சொல்றதா இருக்கட்டும், அத வச்சு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு செடியா ஃபோட்டோ எடுத்து இது என்ன, இது என்னன்னு கேட்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக் குடுக்குறேன். இனி அடுத்த மூலிகை தேடல்ல என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.